எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணன் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய வரலாற்றை தவறாக பேசிய ஒரு தெலுங்கு கொள்ட்டியோடைய ஒரு காணொளிக்குத்தான் பதிலடி கொடுக்க நாம வந்திருக்கோம். தொடர்ச்சியாக அந்த காணொலியை ஆந்திரா சொந்தங்கள் எனக்கு எடுத்து அனுப்பி இப்படியாப்பட்ட ஒரு வரைமுறை இல்லாத ஒரு தவறுதலான ஒரு வரலாறு ரிட்டையர்டு தாசில்தாரா இருக்கிற ஒரு தெலுங்கு கொல்ட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்னு தெரியல, என்ன சாதி அப்படின்னு தெரியல, உட்காந்துக்கிட்டு அவனுடைய யூடியூப் சேனல்ல மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புரிதலும் இல்லாம ஒரு சமூகத்தை பற்றிய எந்த அடிப்படை நாலேஜும் இல்லாம இவெல்லாம் தாசில்தாரா இருந்தானா இல்ல பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துதான் தாசில்தாரா ஆனானானே பார்த்தீங்கன்னா தெரியல. உட்காந்துக்கிட்டு மிக மிக கேவலமான பார்த்தீங்கன்னா ஒரு முறையில சில வரலாறை பேசி வச்சிருக்கான். அந்த சம்பவம் தான் மிகப்பெரிய சம்பவமாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வன்னியர் மத்தியில் பத்திக்கிட்டு எரியுது. அந்த சம்பவத்தை எனக்கும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றிய பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று புரிதலை ஒரு காணொலியை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வன்னியர் சொந்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த காணொலி. முதல்ல அந்த தெலுங்கு கொல்ட்டி அவன் என்ன பேசியிருக்கான், என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கான்றத முதல்ல பார்த்துருங்க. தெலுங்குல தான் பேசியிருப்பான். உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்னா நான் அதை தமிழ் படுத்துறேன். தமிழ் படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். వన్యకుల క్షత్రియ వన్నె కాపు వన్నె రెడ్డి పల్లి కాపు పల్లె రెడ్డి కుల క్షత్రియ అనేది ఒక రాంగ్ ఇంట్రొడక్షన్ అయింది ఇక్కడ. ఆ నార్త్ ఇండియాకి వస్తాడు అగ్నికుల క్షత్రియ అని తీసుకుంటాడు. ఈ వీడియో చూసి వాళ్ళందరూ కూడా ఎవడైతే అగ్నికుల క్షత్రియ తీసుకుండో వానికి ఖచ్చితంగా మీరు పాయింట్అవుట్ చేసి వానికి అగనిస్ట్గా ఒక అప్లికేషన్ ఇవ్వండి, ఆర్డీఓకి కానీ తహసీల్దార్కి కానీ. నిజంగా అగ్నికుల క్షత్రియ అనే వాళ్ళ జీవన విధానం ఏంది, వాడు ఇంతప్పుడు మీసాలు పెట్టుకుంటాడు, మీరేంటి అంటే మేము క్షత్రియ అంటాడు. క్షత్రియ అంటే ఏంది రాబోయేనంటే మేము క్షత్రియ అంటాడు అంతే. వన్యకుల క్షత్రియ, ఈ క్షత్రియ అనే శబ్దమే అసలు ఒక రాంగ్ ఇంటర్ప్రిటేషన్ ఉంది. దీన్ని బాగా వాడుకొని మనం మోసపోతారు వీళ్ళు ఏ గ్రూప్ వాళ్ళు. వన్నెరెడ్డి ఎక్కడో ట్రైబల్ ఏరియాలో ఉంటారు వీళ్ళు. తర్వాత పల్లె కాపు, పల్లెరెడ్డి, వీళ్ళందరినీ అసలు మనల్ని కననే పడరు వీళ్ళు, ఎక్కడ ఉంటారో తెలియదు. అలాంటి వాళ్ళు ఒక 2000, ఒక 1500 మంది, కొన్ని జాగాలు మొత్తం ఉమ్మడి రాష్ట్రంలో కలిపితే. వన్యకుల క్షత్రియ వాళ్ళది కూడా చేపలం. ఈ వన్నెరెడ్డి పల్లికాపు అనేది కూడా ఎక్కడ చరిత్ర ఎంత వెతికిన దొరుకుతలేదు వాళ్ళకు. வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அந்த தெலுங்கு கொல்ட்டி பேசினதை பார்த்துருப்பீங்க. அவன் அதாவது இங்க நமக்கு எப்படி கெசட் இருக்கோ வன்னியர் மற்றும் பார்த்தீங்கன்னா அனைத்து சாதிகளுக்கும் அரசாங்க ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்கள் பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சாதிகளுடைய பட்டியலும் இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு பட்டியல் தான் அவன் எடுத்து படிக்கிறான் அந்த தாசில்தார். அதில் வன்னியர்கள், அக்னிகுல சத்திரியர்கள் பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா பிசிஏல பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த பிசிஏல பார்த்தீங்கன்னா பல சாதிகளும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸும் இருக்காங்க. அந்த கெசட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கிற இந்த தற்கூரி ஒரு தாசில்தார் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சு வேலைக்கு போயிருக்க மாட்டான். பணம் கட்டி பார்த்தீங்கன்னா எவனையாவது பார்த்தீங்கன்னா காலை கையை பிடிச்சிக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு தாசில்தார் ஆகிட்டு இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிழிச்சிருப்பான். இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆகியிருந்தா அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு அனைத்து சமூகத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கிழிச்சிருப்பான் அப்படின்னா ஒரு மண்ணையும் பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா? இவன் சொல்றான் அவன் பிசிஏல பார்த்தீங்கன்னா அந்த பிரிவில் அக்னிகுல சத்திரியர்கள் அப்படி இருக்காங்க. அவங்க பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்றாங்க. அவங்கெல்லாம் எப்படி சத்திரியான போட்டுக்க முடியும்? அவங்க என்ன முறுக்கு மீசோட இருக்காங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லையா? அவர்களுக்கு எந்த வாழ்வியலும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது, எந்த வரலாறும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வன்னியர்களை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் அந்த தற்குறி நாய்க்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமாக பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்னியர்களை பற்றிய அடிப்படை புரிதல் கூட பார்த்தீங்கன்னா இல்லாத இந்த நாய் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா பேசணும். என்ன சொல்றான் அப்படின்னா வன்னியர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்கெல்லாம் ட்ரைப்ஸு, அப்படியாப்பட்ட சாதிகளே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சத்திரியானு பயன்படுத்துறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கான். இவனுக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை வரலாற்று புரிதல் பார்த்தீங்கன்னா இருக்கு. புரியுதுங்களா? வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்த வரலாற்றை பற்றிய எந்த புரிதலும் இல்லாம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா பல சாதிகள் பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிக்கிட்டு வன்னியர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு திரிவானுங்க. புரியுதுங்களா? அதே போலத்தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா மட்டும் கிடையாது, தெலுங்கானா மட்டும் கிடையாது, கர்நாடகா, கேரளா, இன்னும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற ரஜபுத்தர்களுடைய வரலாற்றையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பல சாதிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சத்திரியர் அப்படின்ற பதம் வேணும்,
நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியறதுக்காக வன்னியர் சமூகத்துடைய அக்னிகுல சத்திரியருடைய வரலாறுகளை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக பேசிட்டு இருக்கிற ஒரு தப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகளுக்குமே இருக்கு. புரியுதுங்களா? இவனுங்களை பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு கொல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயத்தெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இந்த நாய்க்கு வரலாறுனா என்னன்னே தெரியல. புரியுதுங்களா? வன்னியரை பற்றிய வரலாறு தெரியல. வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்களாக எத்தனை பேரரசுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆண்டார்கள், எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறாங்க, வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கிறாங்க, புராணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற எந்த அடிப்படை புரிதலும் கிடையாம இல்லாம இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ட்ரைப்ஸ் பேசுறான், வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்னு பயன்படுத்தக்கூடாதுன்னு பேசுறான். யாரா நீங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், யாரா நீங்க? உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய வரலாற்று விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சம்பந்தம்? புரியுதுங்களா? உங்களுக்கும் வன்னியர்களுடைய வரலாற்றை பற்றிய புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? தமிழகத்துல தான் உட்காந்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிக்கிட்டு தெரியுது அப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே போல விஷயம் தான் வன்னியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஒற்றுமையாக சிந்திக்கணும், எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக வரலாற்று விஷயத்துல இருக்கணும் அப்படின்றத வன்னியர்களாகி நாம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த அடிப்படை புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னா வச்சுங்களேன், இப்படியாப்பட்ட தற்குறிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை காவ வாங்கிடுவானுங்க. புரியுதுங்களா? ஒரு ரிட்டையர்டு வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் இந்த நாய் உட்காந்து சொல்லுது வன்னியர்களுக்கு படிப்பறிவு கிடையாது, வன்னியர்களுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாதுன்னா பேசலாம். டே தற்குறி, தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலாக வந்து தொழிற்கல்வியை வந்து ஏற்படுத்தியது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்வராய நாயக்கர் வன்னியர். புரியுதுங்களா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா காக்கிநாடால மல்லாடி சத்தியலிங்க நாயக்கர். புரியுதுங்களா? அவரால் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமாடா? டே தற்குறி, இதெல்லாம் 100-150 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் செஞ்சுட்டாங்க கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற செங்கல்வர நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த செலவுல வந்து ஏற்படுத்தினவர். எப்ப? 120 வருடங்களுக்கு முன்னாடியே. இங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு மண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா புடுங்காத போதே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து கல்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடியே புடுங்கி தள்ளவங்க. தெரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? இந்த நாய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது. பணம் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டே தாசில்தார் என்ற போர்வையில இவன்லாம் எவ்வளவு தூரம் வந்து வன்னியர்களுக்கு எதிராக அக்னிகுல சத்திரியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கிட்டு திரியிறான் அப்படின்னா நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஒற்றுமையோடு இருக்கணுன்றதை மீண்டும் மீண்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதே போல தமிழகத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, ஆந்திராவில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, தெலுங்கானாவில் இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? பள்ளின்ற அந்த வரலாற்று விஷயத்தை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? பள்ளி என்றால் அரசன் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம். பள்ளி என்றால் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசன். புரியுதுங்களா? இந்த பாரத பூமியில இந்த மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான அரச ரத்தமாக தூய்மையோட உள்வத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அரசாட்சி செய்த ஒரே இனம் பள்ளி இனம் தான். புரியுதா? எந்த ஒரு அடிப்படை வரலாற்று புரிதலும் இல்லாம உட்கார்ந்துகிட்ட வந்து தமிழகத்தில் இருக்கிற எந்த நாய்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆந்திரா இன்னும் ஏகப்பட்ட எந்த ஸ்டேட்ல இருக்கிற எந்த தற்குறிகளா இருந்தாலும் சரி, வன்னியர்களுடைய வரலாற்றை உங்களுக்கு புரியல தெரியல அப்படின்னா படிச்சுட்டு வந்து பேசுங்கடா. புரியுதுங்களா? இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. இதை வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இளையோர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும். வரலாறு எவ்வளவு பெரிய வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு வந்து புரிதல் இல்லாம போனதுனால தான் இங்க வரவும் போறவெல்லாம் நமக்கு வந்து வரலாறு சொல்லிக்கிட்டு தெரியலாம். புரியுதுங்களா? நமக்கு அந்த வரலாற்று புரிதல் அடிப்படை புரிதலும் இருந்து நாம சரியான முறையில நம்முடைய வாழ்வியலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த நாய்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து கூட பேச மாட்டானுங்க. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா பேசின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது யூடியூப் தளத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மத்தியில ஆந்திராவில் மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு கடமைப்பட்டிருக்க ஆந்திரா வன்னியர்களை பற்றி குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா வன்னியகுல சத்திரியர்களாக அங்க அக்னிகுல சத்திரியர்களாக இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக கோஸ்டல் ஏரியான்னு சொல்லப்படுகின்ற கடற்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அந்த மாவட்டங்கள்ல வந்து வசிப்பாங்க. வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வசிக்கிறதுனால பன்னெடுங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்கள் இருக்கிறதுனால கோஸ்டல் ஏரியா. புரியுதுங்களா? வன்னியர்கள் மட்டும் கிடையாது,
அங்க அந்த பகுதியில் வாழ்ற அனைத்து சமூகங்களும் வந்து பெரும் பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீன்பிடி தொழிலை வந்து செய்யறாங்க. அஸ் எ பிஸ்னஸா பண்றாங்க. விருப்பம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்யறாங்க. புரியுதுங்களா? அது கோஸ்டல் ஏரியா. வன்னியர்கள் ஏன் வந்து பாருங்க குடியமர்த்தப்பட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இந்த தாசில்தார் போன்ற தற்குறிகளுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சோழர்கள் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெற்காசியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து பார்த்தீங்கன்னா தொடுத்தோம். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் படையாக சோழர்களுடைய படையில இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வரலாறுகள் சொல்லுது. சோழரே நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. புரியுதுங்களா? நாம அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுக்க வந்து நம்முடைய படைகளை எடுத்துட்டு போகும்போது அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியா வழியாகத்தான் கப்பல் மூலமாகத்தான் நம்மளால பயணப்பட முடிஞ்சது. அப்படி கலிங்க போர், இப்படி ஏகப்பட்ட போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த போர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பெரும்பகுதியாக இந்த கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற கடற்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா குடியமர்த்தப்பட்டார்கள். புரியுதுங்களா? அவர்கள் தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசுற இடத்துல தாய்மொழியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறந்துருக்கலாம். புரியுதுங்களா? அவங்களுடைய பிளட் லைன் அப்படின்றது வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சார்ந்த பியூரான வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு தாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பேசாம கூட இருக்கலாம். அந்த மாநிலத்துடைய மொழியை கூட பேசலாம். அந்த மாநிலத்துடைய மொழியை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விஷயமா கூட நினைக்கலாம். ஆனா அவங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய வாழ்வியல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா பெரும்பகுதியாக வன்னியர்கள் எப்படி நம்ம வாழ்றோமோ அப்படியேப்பட்ட வாழ்வியலோட தான் வாழ்றாங்க. புரியுதுங்களா? கோஸ்டல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக மட்டுமே அங்க இருக்கிற அக்னிகுல சத்திரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கிற ஒரு வரலாற்று தொடர்பையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு. புரியுதுங்களா? அந்த அடிப்படை புரிதல் கூட அங்க இருக்கிற தற்குறிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வியப்பு. இதை இவனுங்கெல்லாம் வந்து தாசில்தாரு, இன்னும் கலெக்டர், இன்னும் ஏகப்பட்ட இடத்துல போனாலும் இவனுங்களுக்கெல்லாம் எந்த அடிப்படை புரிதலும் ஒரு சமூகத்தை பற்றி, வரலாற்றை பற்றி, அந்த மக்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க, அந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி மாறி இருக்கு அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாமத்தான் இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? வன்னியர்களை பற்றிய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழகம் மட்டும் கிடையாது, எந்த எவனா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? வன்னியர் சமூகத்துடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக பேசுவதற்கோ சொல்வதற்கோ எவனுக்கும் மறுதை கிடையாது. புரியுதுங்களா? இந்த இந்திய மண்ணுல பாரத தேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தர்மம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வன்னியர்களால மட்டும்தான். புரியுதுங்களா? தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களால மட்டும்தான் தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சிருக்கு. புரியுதா? அதே போல வட இந்தியாவில் ரஜபுத்திரர்களுடைய தர்மத்தால மட்டும்தான் அந்த மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் நிலைச்சிருக்கு. இவர்கள் இருவரும் இல்லை என்றால் பாரத பூமியில வந்து பார்த்தீங்கன்னா தர்மம்னு சொல்லப்படுகின்ற, சனாதன தர்மம்னு சொல்லப்படுகின்ற, மனு தர்மம்னு சொல்லப்படுகின்ற, சத்திரிய தர்மம்னு சொல்லப்படுகின்ற எந்த தர்மமா இருந்தாலும் இந்த பாரத பூமியில புண்ணிய பூமியில வந்து ஒண்ணுமே இருந்திருக்க. புரியுதுங்களா? அதனால இங்க இருக்கிற எல்லா சாதிகளை சார்ந்தவர்களும், எல்லா மொழியை சார்ந்தவர்களும் வன்னியர்களுடைய வரலாற்றை அடிப்படை புரிதல் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இது அதுன்னு பேசுறதெல்லாம் நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு அன்போட நாங்க சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? அப்படி கேட்கல அப்படின்னா எங்களுடைய ரத்தத்திலே இருக்கு. புரியுதுங்களா? we are the blood line of war caste அப்படின்னு வரலாறே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? மீண்டும் அந்த விஷயத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை இழுத்துட்டு போயிடாதீங்க. அது யாருக்கும் நல்லது கிடையாது. புரியுதுங்களா? வன்னியர்கள் எவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தது கிடையாது. அதை அனைவரும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம் மக்களும் புரிஞ்சுக்கணும். அது தமிழகமாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கர்நாடகமாக இருந்தாலும் சரி, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, இதில் நார்த்தன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வன்னியர்களாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? வன்னியர்கள் நம் வரலாறுகளை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்வியலை புரிந்து கொள்ளணும், நம்முடைய பண்பாட்டு கூறுகளை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நம் வன்னியகுல சத்திரியர்களுக்கும் அக்னிகுல சத்திரியர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட தெலுங்கு கொள்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழகத்திலேயே இருக்குது. ஒரு கிளவி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறன்ற போர்வையில வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டி, ஒரு கிழவி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கு. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழவியை போட்டு கிளின்னு கிளிக்க போறோன்னு தெரியல. நானும் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, அதுவும் கிழிவியா இருக்கிறாங்க, நாம என்ன பேசணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கோம். இவருடைய வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கற்பிக்கப்படும். இது உறுதி. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு. அடுத்தொரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.